ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. சாரங்க சம்யோக ரிங்கன்ன ஹேந்தூஜ்வலே புரோஜ்வலே நிர்மலே. காளிதாசருடைய விரசிதம் ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். இந்த ஸ்லோகமானது அம்பாளுடைய கை விரல்களில் இருக்கக்கூடிய நகத்தை பற்றி சொல்லுது. காளிதாசர் இதை அம்பாளுடைய கைகளில் இருக்க நகங்களை சந்திர பிம்பத்தோடு ஒப்பிடுறார். சந்திரனுடைய காந்தம் இந்த கைகளில் விளங்குதான், அது நகத்தின் மூலம் நமக்கு பிரஜலிக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகத்தில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா, சந்திரனுடைய முழு காந்தத்தையும் அம்பாளுடைய கையை பார்க்கும்போது நமக்கு கிடைச்சிடும். ஜங்கார ஸ்ருதியை மீற்ற வீணையினால இந்த உலகம் உய்து கொண்டிருக்கிறது. இந்த காளிதாச விரசிதம் எவ்வளவு தாத்பரியம் மிக்கதுன்னு படிக்கும்போது நமக்கு தெரியும். படிக்க படிக்க தேவியினுடைய மேதா விலாசம் நமக்கு கிடைக்கும். மேதா விலாசம்னா அறிவு. அந்த அறிவு நமக்கு கிடைக்கணும்னா இந்த சந்திர பிம்பத்தை கொண்ட அந்த கைகளை நாம் தரிசிக்கும் பொழுது தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நல்லா கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்டதன் மூலமாகவும் இதை அனுபவிக்கிறது மூலமாகவும் நமக்கு இந்த மேதா விலாசமானது நம்மளுடைய எண்ணத்தில் பொங்கணும். சுஸ்ஸபேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகா சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகள் வரிசையை நாம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை என்னன்னா, பெண்ணுக்கான உரிமை எங்கே உள்ளது? பெண் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இயங்கும் சக்தி. எங்கே இருந்தாலும் அங்கே ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சக்தின்னா ஏக்கம் இருக்கணும் இல்லையா? பெண்ணுக்கு தான் அந்த இடத்துல ஏக்கம் சக்தி மூலமாக நமக்கு வெளிப்படுது. பெண்ணுக்கு உரிமை அப்படிங்கிறது அவருடைய எண்ணத்தை கொண்டு விளையிறது தான். பெண்ணுக்கு எங்கே உரிமை இருக்குது, அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நம் உடலோட இயக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உயிரில் இருக்குது. உயிரை கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் இந்த சதை பிண்டமான எலும்பு தோலால் போர்த்தப்பட்ட இந்த உடல் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். உயிரானது கண்ணுக்கு தெரியும். அதுபோல தான் பெண் சக்தியானது நம் கண்ணுக்கு தெரியாது. உள்ளே இருந்து கொண்டு இயக்கக்கூடிய இயக்கம்தான் பெரிய சக்தி. இயங்கும் உயிர் இல்லை. அப்படி இயங்கும் உயிருக்கு சக்தியானது மிகவும் அவசியம். உயிர் இல்லைன்னா ஜடமாக போயிடும். பெண்ணானவள் இயங்கும் சக்தின்னு அதான் சொல்கிறான். ஒரு ஆண், அதை சார்ந்த குடும்பம், இதெல்லாம் இயங்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பெண் சக்தி. இந்த சக்தியானது எதில் பிரதிபலிக்கும்னா குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் பிரதிபலிக்கும். அவருடைய இயக்கம் எதில் இருக்குன்னா தியாகத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட பெண்ணுடைய உரிமையானது எப்படி இருக்கிறது? பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த இடத்துலையும் உரிமை மாறிடுது. பிறக்கிறா, வளர்றா, ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு போய் புதிய மகளாக அந்த வீட்டில் அடி எடுத்து வைக்கிறா. அப்போ அந்த வீட்டில் பிறந்த வீட்டில் உரிமையானது மாறிடுது. கணவன் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு அங்கீகாரம் கிடைக்கவே பல நாட்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது அங்கே உரிமை உடனே கிடைச்சிருமா? அவ்வளோ சீக்கிரம் உரிமையானது கிடைக்க போகிறதில்லை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நிலையானது ரெண்டாம் கட்ட நிலையாக இருக்குது. அதனால தான் அவங்க பார்த்தாங்க, தாங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போய் உலகம் இப்போது பார்த்திங்கன்னா ஆண்கள் உலகம் பெண்கள் உலகம்னு தனித்தனியாக இயங்க ஆரம்பிச்சிடுது. இப்படி இயங்குச்சுன்னா விளைவு சமுதாய சீர்கேட்டுக்கு போயிடும். ஆண் உலக இயக்கமாகவும் பெண் உள் இயக்கமாகவும் இருந்து வந்த காலம் அப்போது.
ஆணின் அத்தனை இயக்கத்துக்கும் பெண்ணானவள் துணையாயிருந்து இயக்கத்தை ஓங்க செய்து ஆணை முன்னிறுத்தி பெண் அவன் பின்னால் நின்று ஏங்கி காலத்தில் கூட அவளுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, உரிமையும் கிடைக்கல. அதோட தாக்கம்தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்ணியம் தனி தத்துவமாக தலை விரித்து ஆடுகின்றது. அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றதுனால அங்கீகாரத்தை அவர்களே கையில் எடுத்துக்கொண்டார். அரசாங்கம் முதல் அதிகாரம் கொண்ட ஆண் வர்க்கம் வரை பெண்களை அந்தப்புற நாயகிகளாக அழகிகளாக அடிமைதளத்தின் கீழ் இருக்க வைத்து அனுபவித்து வந்தான். எக்ஸ்ப்ளாய்டேஷன்ற மாதிரி தன் அழகை ஆடவனுக்கு பணயமாக கொடுத்து உரிமை மற்றும் அங்கீகாரமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கழித்து வந்தார்கள். எந்த உரிமையும் இருக்காது. ஒரு அரசன் போவான், எங்கே பார்க்குறானோ அழகான பெண்ணை பார்த்தா கொண்டு வருவான், தன்னுடைய அந்தப்புறத்தில் வச்சுருவான். அப்போ அதுக்குள்ள ஒரு உயிருள்ள ஜட பொருளாக வாழ்ந்து வந்தான். எடுகோள் சொல்கிறேன் பாருங்க. ராமாயணத்தில் தசரதனுக்கு மனைவிகள் இருந்தான். பட்ட மகிழ்ச்சிகள்னு சொல்கிறது கோசலை, அதுக்கு பின்னால் 3 பேர். முதல்ல வந்ததுனால கோசலைக்கு முன்னுரிமை, எல்லா இடத்துலையும் பட்ட மகிழ்ச்சி. மற்ற 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்தப்புற நாயகி தான், அழகிகளாக இருந்து வாழ்ந்து வந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆசை மனைவி கேகய நாட்டு இளவரசி கைகேயி அயோத்திக்கு வந்தா. தசரதனை கடம் பிடித்ததுனால பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிறந்த வீட்டில் இளவரசி பட்டம் பறிபோச்சு. இளவரசியாக வாழ்ந்தவ இளவரசி பட்டத்தை விட்டுட்டு அயோத்திக்கு வந்தா. வாழ வந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற மனைவிமார்களோட தானும் ஒரு சக கிழத்தியாக அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நிலைமை ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய அறிவு மற்றும் திறமையினால போர்க்கள திறமை, கைகேயி சிறந்த வில்வீச்சு வாழ்வீச்செல்லாம் பண்ணக்கூடிய திறமையான ஒரு இளவரசியாக இருந்தவன். அவளுடைய திறமையானது தனித்தன்மையை காண்பிக்க சம்பிரதாயத்தின் போது அவளுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. தசரதனோட சேர்ந்து போருக்கு போகிறா. பல வியூகத்தில் தசரதனுக்கு உபயோகமாக இருக்கா. தேருக்கான அச்சாணி ஒரு சமயம் முறியுது. தேர் சாயும் நிலை தன் கையையே அந்த தேர் அச்சாணியாக கொண்டு செயல்பட்டு அவனுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கிறா. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த திறமையானது அவளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா. சம்பிரதாயத்தின் போது நிறைய வரங்களை தசரதன் வாங்கி வரான். அப்போது அந்த உலகத்துக்கு பெருமை தேவர்களாலும் கொண்டாடப்படுறது தசரத மகா சக்கரவர்த்தி தான் இந்த போரை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தான்னு சொல்லப்படுது. அப்போ கைகேயிக்கு அவருடைய பேச்சு, அவருடைய பண்ண தியாகமோ அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனாலும் தசரதன் கைகேயிக்கு அங்கீகரித்து 2 வரங்களை கொடுக்குறான். கணவன் என்ற முறையில் அவன் செய்த விஷயமானது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான். இருப்பினும் அவள் பெற்ற அங்கீகாரத்தை அவள் பிரயோகப்படுத்த முயலும் போது அவளை முடக்க விரும்புறது நல்லதா? அவளுடைய உரிமையை பறிப்பது நியாயமா? இல்லையே. அவளுக்கு கிடைத்த அங்கீகாரமான 2 வரங்களை அவள் தன் வாழ்வின் உரிமைக்காக பயன்படுத்தும் போது அவளை மோசமானவளாக சித்தரிக்கப்படுகின்றாள். அப்போ அவளுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை பிரயோகப்படுத்தக்கூட அவளுக்கு உரிமை இல்லையா? இப்படிதான் பெண் உரிமையானது அந்த காலம் முதலே பிரதிபலித்து வருது. கைகேயி மோசமானவ, ராமனை காட்டுக்கு அனுப்பினாள், தர்மமில்லாத காரியத்தை கை கொண்டாள் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் அவளின் அங்கீகாரம் மற்றும் உரிமை அத்துமீறல்களாக காட்டுவது சரியல்ல, இல்லையா? உலகத்திற்கு ராமன் பிடித்திருக்கலாம், உலகத்திலே ராமன் பிடித்திருக்கலாம், எல்லாருக்கும் ராம்ராஜ்யம் வேணும்னு நினைக்கலாம். இருப்பினும் கைகேயிக்கு தன் பிள்ளை பரதன் தான் முதலிடம், பிறகுதான் யாராக இருந்தாலும்.
அப்படி தான் தன் உரிமையை மற்றும் அங்கீகாரத்தை தன் பிள்ளைக்காக தான் அவன் முதல்ல செயல்படுத்துவான். அப்படி அங்கீகாரத்தை பிரயோகப்படுத்தினா, நிறைவேற்றினான். அவளை இன்றளவும் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, எப்படி கொண்டாடுறாங்க? அவ்வளோ அருமையாக கொண்டாடுறாங்க. அவளுக்கு அயோத்தியில் அவளுக்கே எந்த உரிமை மற்றும் அங்கீகாரம் இல்லை. பெரிய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ராஜ்ய பரிபாலனத்து ராணிக்கே அந்த கதினா சாமானிய பெண்களுக்கு என்ன கதி? கிருஷ்ணர் நரகாசுர வதத்தின் போது சத்யபாமாவின் உதவியோடு தான் அந்த நரகாசுரனை சம்ஹாரம் பண்ணுறார். சத்யபாமாவினுடைய தேர் ரதச்சாரதியாக இருந்து கடைசி வரை நரகாசுர வதத்தின் போது கிருஷ்ணருடைய செயல்பாடு உலகம் போற்றும்படியாக நரகாசுர வதம் தீபாவளியாக உலகம் பூராம் கொண்டாடப்படுகிறது. சத்யபாமாவினுடைய மகன்தான் அந்த நரகாசுரன். இருப்பினும் பார்த்திங்கன்னா சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு சத்யபாமாவினுடைய உழைப்பு தேவைப்பட்டது. அப்போது எந்த இடத்துலையும் சத்யபாமா வெளியில் வரல. கிருஷ்ணர் தான் உலகத்தையே காப்பாற்றினார். இந்த தீபாவளியானது நரகாசுரத்தை வைத்து கொண்டாடப்படும். இப்போது அங்கீகாரமும் உரிமையும் அங்கே மறைக்கப்பட்டு விட்டது. திருவரங்கத்தில் ரங்கன் ஆனந்தமாக படுத்திருக்கான் பாம்பனையில். அவன் கால் அடியில் திருவடி சேவையில் தான் அகில உலக நாயகியே அமர்ந்து உள்ளாள். அவளுக்கே பார்த்திங்கன்னா உரிமையும் அத்துமீறல்களும் நடந்திருக்கு, எத்தனையோ நடந்திருக்கிறது. மார்பை விட்டு அகன்றிருக்கா, வைகுண்டத்தை விட்டு அகன்றிருக்கா. இருள் சூழ்ந்த வைகுண்டம் ஒளி அடைந்தது அவள் வருகையால் தான். திரும்ப வரா. அப்படி இருந்த போதிலும் வைகுண்டம் அவளை நோக்கி போல, வைகுண்டத்துக்கு திரும்பி அவள் தான் வந்தாள். தேவி திரும்ப வைகுண்டம் வந்த பிறகுதான் அங்கே இருள் நீங்கி ஒளி பெற்றது. அவள் என்ன பெருமையோடு இருந்தாலும் அவளுக்கு ஒரு வைகுண்டம் தேவைப்படுது. தனியாக ஒரு வைகுண்டத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு, தேவிக்கு, மகாலட்சுமிக்கு. இருந்தாலும் அது சோபிக்குமா உங்களுக்கு? அரங்கன் இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் அவள் இருந்தால் தான் அவளுக்கு அந்த அழகு, வைகுண்டத்திற்கும் அழகு, அவளுக்கும் அழகு. இப்போ உரிமையும் அங்கீகாரமும் பெண்களுக்கு மறுக்கப்படலாம், மறைக்கப்படலாம். அதற்காக ஆணும் பெண்ணும் சேர்ந்த சமுதாய பந்தத்தை அவள் தன் உரிமைக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் விட்டு விலகினான்னா நட்டம் அவளுக்கு தான். அதே போல அவளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நட்டம்தான். அதனால தான் நஷ்டம், பெண்ணோட நஷ்டம், வலி, மானம், அவமானம், உரிமை, அங்கீகாரம் அத்தனையும் விட்டு அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து தன் வாழ்க்கையையே தியாகமாக்கி இரு கை கூப்பும் பெண்மையாக கருணையின் வடிவமாக பெண் எப்போதும் பார்க்கப்படுகிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு வள்ளுவர் சொல்றது போல எல்லா வலிகளையும் அவர் தாங்கிக்கிறார். பூமியானது பார்த்திங்கன்னா எவ்வளவு போட்டு நோண்டினாலும் அது ஒன்றும் பண்ணுறதில்லை. கடப்பாறையை போட்டு குத்துறோம், மண்மட்டியை போட்டு வெட்டுறோம், பாம்பு வச்சு வெடிக்கிறோம், எதையுமே அது கண் கொள்வதில்லை, பொறுத்துக்குது. உலகில் உள்ள அனைத்தும் பெண்ணின் அம்சமாக அதனால்தான் சொல்லப்படுது. மலை, பூமி, நீர், நிலம் அனைத்தும் அவள் பெயரில் இருக்குது, ஆண் பெயரில் ஒன்றும் கிடையாது. ஆண் வர்க்கம் அவகிட்ட வாடகைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏன் தனி அங்கீகாரம், உரிமை தேவை? இந்த உலகமோ அல்லது வீடோ எல்லாம் அவளுடையது. பெண் சக்தி பிரபஞ்சத்தின் சக்தி. அப்படி இருக்க அவளுக்கு தனியாக ஒரு அங்கீகாரம் அவள் விரும்புறதில்லை. பிறந்தது முதல் பார்த்திங்கன்னா அவளுடைய அங்கீகாரம், உரிமை எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறா. பிறந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறா. அப்புறம் அண்ணன் தம்பிக்காக விட்டு கொடுக்குறா. வாலிபத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தா கணவனுக்காக விட்டு கொடுக்குறா. தன் வாழ்க்கையே தன் குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்துடுறா. இப்படி எல்லாவற்றையும் கொடுத்து பழகியவள் பெண். அவள் எடுத்துக்கொள்ள இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கு? விட்டு கொடுத்து விளங்குகின்ற கருணையின் உருவம் பெண்.
மன்னிப்பவள் பெண், வரம் கொடுப்பவள் பெண், வாழ வைப்பவள் பெண். இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறவளுக்கு எந்த தேவையும் தேவைப்பட போகுது. அகண்ட தீயாக அழிக்க வல்லவள் பெண். அவள் அகண்ட தீயாக அழிக்கும் பெண்ணாக இந்த உலகத்தை அழிக்க விரும்புகிறதே இல்லை. அதனால தான் அழகான விளக்காக, அளவான ஜோதியாக ஒவ்வொரு வீட்டிலேயும் எரிந்து பிரகாசிக்கின்றாள். அவளுக்கு எதற்கு உரிமை, அங்கீகாரம்? அவளிடம் இருந்துதான் இந்த வையகம் எல்லா உரிமையும் பெறுது. இந்த வையகம் அவகிட்ட இருந்து தான் உரிமை, அங்கீகாரத்தெல்லாம் பெறுது. உலகத்தையே படியளக்கிற பிறந்தாமன் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் தாயாரை போய் தான் ஒவ்வொரு நாளும் சேவிச்சுட்டு வர்றார். தாயார் ஒரு நாளும் பெருமாளை சேவிக்க தன் இடத்தை விட்டு நகர்றதே இல்லை. படிதாண்டா பத்தினியாக தான் இருக்கா, தன் இருப்பிடத்திலே தான் இருக்கா. பெருமாள் தான் போய் தாயாரை சேவிச்சுட்டு வருவார். ஆனால் அவருடைய கருணையும் கடைக்கண் பார்வையும் எப்போதும் ரங்கனை விட்டு அகல்றதில்லை. ஏன்னா கருணையே வடிவானவள் இல்லை. என்ன தப்பு பண்ணினாலும் அம்மா பொறுத்துக்கிற மாதிரி தன்னுடைய பார்வையை எப்போதும் அவள் அரங்கன் மீதிலிருந்து மாற்றுவதே இல்லை. உரிமையும் அங்கீகாரமும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய பெண்ணானவள் தனியாக ஒரு உரிமையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா உரிமையும் வரங்களும் ஆளுமையும் பெண்மையின் காலடியில் சரணாகதியாக இருக்குது. ஆகையினால பெண் சக்தி பெரிய சக்தி. உரிமையும் அங்கீகாரம் அவளுக்கு தனியாக தேவையில்லை. அவள் பார்த்து கொடுக்கின்ற உரிமையும் அங்கீகாரமும் தான் உலகத்திலே பிரதிபலிக்கின்றது என்று சொல்லி இந்த சிறப்பான சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையை மற்றொரு பதிவில் மேதாவிலாசம் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.